ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஈவினிங் என்னென்ன ஒர்க்ஸ் பார்க்குறேன் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்னால் கொஞ்சம் சிம்பிளான கோலம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயா சங்க்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சோயா சங்க்ஸ் போட்டு அது நல்லா ஊறினோன்னா தனியாக பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே வந்துட்டு சோயா 65க்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். அது என்னென்னன்றதை பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு சிக்கன் 65 பொடி இருக்கும்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்தோன்னே அது கூடயே வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லை அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான் வந்துட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அது இல்லை, ஸோ அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டோன்னே எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே அதை வந்து போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஹீட் செக் பண்ணிட்டு சோயா சங்க்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது கூடயே வந்துட்டு வெங்காயம், லெமன் அதையும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதான் வந்து இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பூஸ்ட் தாங்க போட போகிறோம். அதுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு அது கூடயே வந்துட்டு சுகரு ஒரு டீஸ்பூன் வந்து பூஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு ஆற்றி எடுத்திங்கன்னா பூஸ்ட் ரெடி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.